வாழ்வோம் வாழ்விப்போம். எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம உணராமல் இருக்கிறோம். மறைத்து கூட வைக்கப்படல. என்ன பொறுத்த அளவுக்கு மறைச்சு வைக்கக்கூடிய தேவையே இல்ல. ஓப்பனா தான் இருக்குது. ஆனா நம்ம ஒழுங்கா பார்க்க மாட்டோம். நம்ம அதை பத்தி சிந்தனை பண்ண மாட்டேங்கிறோம். சிந்திச்சாலோ அதை தேடினாலோ கண்ணுக்கு தெரியும். டெஃபினட்டா தெரியும். இப்ப பாருங்க, நம்ம தரையில நடந்து போயிட்டே இருக்கிறோம். நாமெல்லாம் நடந்து போறோம். பூமியினுடைய அந்த அட்ராக்ஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உங்கள்ட்ட இழுக்கலன்னு சொன்னா நீ நடக்க முடியாது, பறந்துருவ. அப்போ ஒரு கால் அமுக்கிக்கிட்டு இன்னொரு கால என்ன பண்ணா அந்த புவியீர்ப்பு விசைய நீங்க அப்படி தாண்டி தூக்கி வைக்கணும். அதனாலதான் ஒரு காலுக்கு தூக்கி ஒரு கால் தூக்கி ஒரு கால் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப இதை நம்ம உணரும் போதுதான் அப்ப ஏதோ ஒண்ணு நம்மளை குறிச்சு இழுக்குதுப்பா. அப்ப அந்த இழுப்புக்கு மேல நம்ம எனர்ஜி வேணும். நம்மள்ட்ட ஒரு எஃபர்ட் இருந்தாதான் நம்ம ஓட முடியும், ஆட முடியும், எல்லாம் முடியும். அப்போ உங்க இயக்கத்திற்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறது? ஒரு ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை அறியாமலேயே இருக்கோம். அது ஒரு நேற்று சொல்லணும். மரத்துல இருந்து காய் விழுந்ததுன்னா அது நேர கீழே ஏன் வருதுன்னா பூமி இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னா. அதுக்கு பிறகு கூட நிறைய பேர் நம்பல. இப்ப எல்லாமே அதை படிச்சு படிச்சு வந்த பிறகு பிலீவ் இட். ஏன்னா இப்ப அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஓடக்கூடிய சயின்ஸ் எல்லாமே, எல்லா டெவலப்மெண்ட்டும், இன்வெஸ்டிகேஷனும், இல்ல புதுசு படைப்புகள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. அப்போ இருக்குது, நமக்கு தெரியல, நம்ம அறிவை பயன்படுத்தல. அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்ப கொஞ்சம் அவனை நிறுத்தி சொல்லலாம், ஓடுதா ஓடலையா, எங்கப்பா ஓடுது? அப்ப நேத்து இருட்டா இருந்தப்பா, இன்னைக்கு பகல்ல வந்துட்டுலாம், நைட் எங்க போச்சு? அது போயிடுச்சு. எப்படி போகும்? ஓடினா தானே போகும். நின்றுகிட்டே இருந்தா இப்பவும் இருளால இருக்கணும். அப்போ நைட்டு பேக் சைடு என்ன ஆயிடுச்சு? அது அப்படி ஃபாஸ்ட் ஆயிட்டு அது போனோடனே இப்ப இது வருது, இது போனோடனே அது வருதுன்னா அப்போ ஒரு சுழற்சி, ஒரு ஆக்டிங், ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டு தானே இருக்குது. ஒரு மூமெண்ட்ஸ் நடந்துகிட்டு தானே இருக்குது, இல்லையா? மூமெண்ட்ஸ் இல்லாம இல்ல, நத்திங். ஒரு மலை அப்படி ஸ்ட்ராங்கா நிக்குது, எந்த ஆக்டிவ் இல்லைன்னா கூட அதுவும் ஒரு இயக்கத்துலதான் நிக்குது. அது அந்த பூமியினுடைய ஈர்ப்பை தாங்கிட்டு நிக்குது, புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கம் கயிறு இழுக்கிறாங்க, டக் ஆஃப் வார் நடக்குதுன்னா இந்த பக்கம் அவன் உழல்ல, ஓடல. ஆனா எப்படி இருக்கணும்? அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அதை இழுத்து புடிச்சுக்கிட்டு என்னதான் நீங்க வில்லன் அங்கோலாம் இழுத்து தள்ளிடுவான். அப்படிதான் இந்த இயக்கம் எல்லாமே. அப்ப நம்ம என்ன முதலாவது உணரணும்னா, how we are, நாம எப்படி இருக்கிறோம். அதனாலதான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது, நான் யார், நீ யார், அத முதல் தெரியும். ஞானத்தினுடைய அடிப்படை அதுதான். ஃபண்டமெண்டல் பேசிக்கே அதுதான்.